அன்பான நண்பர்களே, இந்த உலகத்துல ஒரு மனிதன் இறந்துட்டா அவரோட வருமானம் நின்னுடும். ஆனா மரணித்த 1400 வருடங்கள் ஆகியும் இன்னைக்கும் சவுதி அரேபியா நாட்டுல ஒரு மனிதரோட பேர்ல பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, சொத்துகள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? யார் அந்த மனிதர்? அவருக்கு எப்படி இந்த சொத்துகள் வந்தது? வாங்க பார்ப்போம். பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவில் இருந்து மதினாவிற்கு குடிபெயர்ந்தப்போ அங்கே கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அந்த ஊர்ல பிரு ரூமா அப்படின்னு ஒரே ஒரு நல்ல தண்ணீர் கிணறு மட்டும்தான் இருக்கிறது. ஆனா அந்த கிணறு ஒரு யூதருக்கு சொந்தமானது. அவர் முஸ்லிம்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்தது மட்டுமில்லாம ஒரு குடம் தண்ணீரை ரொம்ப அதிக விலைக்கு வித்து மக்களுக்கு துரோகம் செஞ்சாரு. மக்களோட கஷ்டத்தை பார்க்க நபி அவர்கள் யார் இந்த கிணற்றை விலைக்கு வாங்கி மக்களுக்கு தர்மம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை உண்டு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி அவர்களின் செல்வந்த தோழர்களான உத்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதரிடம் போய் பெரும் தொகை கொடுத்து அந்த கிணற்றை விலைக்கு வாங்கினாங்க. வாங்கிட்டு இனிமேல் இந்த கிணத்துல இருந்து யார் வேணாலும் எப்ப வேணாலும் இலவசமா தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தர்மம் செஞ்சாங்க. கதை இதோடு முடியல ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் விசித்திரமே ஆரம்பிக்குது. அந்த கிணத்து தண்ணீரை வச்சு சுத்தி இருந்த நிலங்கள்ல பேச்சம்பழ மரங்கள் வளர ஆரம்பிச்சது. உதுமான் ரலியல்லாஹு அவர்கள் இறந்து பல வருடங்களாகியும் அந்த மரங்கள் மூலமா பல லட்சம் ரூபாய் வருமானம் வர ஆரம்பிச்சது. சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த வருமானத்தை எல்லாம் சேர்த்து உதுமான் இப்னு அஃபான் என்ற பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அந்த அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை வச்சு மதினால ஒரு பெரிய 5 நட்சத்திர ஹோட்டலே கட்டியிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற சொத்து நம்மோடு வராது. ஆனா உதுமான் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்ச சதக்கத்துல் ஜாரியா அப்படின்ற நிலையான தர்மம் அவங்க இறந்து 1400 வருஷமாகியும் இன்னைக்கும் அவங்களுக்கு நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நாமும் நம்மால முடிஞ்ச ஒரு நிலையான நன்மையை உலகத்துல செஞ்சுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிஜ வரலாற்று வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறேன், ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அந்த சின்ன ஒரு சப்போர்ட்டு தான் என்னை மேலும் மேலும் உங்கள் மூலியமாக நானும் நிறைய கதைகளையும் படிப்பினைகளையும் தெரிஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.